இன்றைக்கி சின்ன விலாகு தான் பார்க்க போகிறோம். பொள்ளாச்சி திருவிழாவில் கைமண நிகழ்ச்சி குக்கிங் காம்படிஷன் நடந்தது. நான் அதில் கலந்துக்கிட்டேன். பொள்ளாச்சினாலே தென்னை தாங்க, கான்செப்டே தென்னை வகையறா. அதுலேருந்து எனக்கு கொடுத்தது இளநீ வழுக்கைங்க. பொள்ளாச்சி பிஏ காலேஜில் இந்த காம்படிஷன் நடந்தது. நாங்கள் நேரத்துலேயே வந்துட்டோம். எங்களுக்குன்னு டேபிள் அலாட் பண்ணியிருந்தாங்க. குழந்தைகளும் கலந்துட்டாங்க. கான்செப்ட் என்னென்னா நோ ஆயில் நோ பாயில். பசங்க எல்லாரும் ஆர்வத்தோடு கலந்துட்டாங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருந்ததுங்க. இளநீ வழுக்கினா நமக்கு என்னங்க தோணும்? பாயாசம் செய்வோம், இல்லைன்னா அல்வா செய்வோம். நாங்கள் காரமாக ஏதாச்சும் வித்தியாசமாக செய்யோன்னு நாங்கள் யோசித்தோம். அப்புறம் நாங்கள் வழுக்கையை வச்சு கிரேவி பண்ணியிருந்தோம். இந்த வழுக்கை கிரேவி வீடியோ நாளைக்கு எங்கள் சேனலில் போடுறோம், நீங்கள் பாருங்கள். ஜட்ஜெல்லாம் வந்தாங்க. வந்து வரவேற்பு உரையெல்லாம் முடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணுறக்கு எல்லாம் வந்தாங்க. யார் வந்தாங்க தெரியுங்களா? மாதம்பட்டி ஐஸ்வர்யா வந்திருந்தாங்க, லலிதா மேம் வந்திருந்தாங்க, படையில் சிவா அவரும் வந்திருந்தார், அடுத்து ஸ்ரேயா வந்திருந்தாங்க. மேமெல்லாம் வந்திருந்தாங்க. என்ன டிஷ் செஞ்சேன்னு சொல்லி அவங்ககிட்ட நான் சொன்னேன். என் வழுக்க மில்க் ஷேக்கு, வழுக்க கொலக்கட்டை, வழுக்க கிரேவி செஞ்சுருந்தா. எல்லாம் சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இளநீ இருந்தால் தண்ணி மட்டும் நம்ம குடிச்சுக்கிறோம். அந்த வழுக்கையை பற்றி எதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் குழந்தைகளுக்கு மில்க் ஷேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா உடம்புக்கு ஆரோக்கியம் சூப்பராக இருக்குது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்னங்க ப்ரைஸு தான். எனக்கு தேர்டு ப்ரைஸ் கிடச்சிதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மெடல் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. எனக்கு இது 2வது மேடை. ஃபஸ்ட்லேயும் செகண்ட் ப்ரைஸ் இதுலேயும் நான் கலந்துக்கிட்டல. எனக்கு ப்ரைஸ் கிடச்சது ரொம்ப மகிழ்ச்சி. சாதிக்க வயது தடையில்லை. அங்கே வந்திருந்தவங்க எல்லோரும் டேஸ்ட் பார்த்தாங்க. சூப்பராக இருக்குது சொன்னாங்க. எனக்கு வாழ்த்து சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றிங்க.